ஆண்டவரும் உலக மீட்பருமாம் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்ல நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கின்றேன். இதனாலிலும் திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கின்ற அருமையான தலைப்பு அன்பினால் கிறிஸ்துவுடன் நடத்தல். எரேமியா 31:3 நாம் சத்திய வசனமாக சொன்னோம். அன்பினால் கிறிஸ்துவுடன் நடத்தல் என்பது அவர் நேசிக்கப்பட்ட உணர்வில் நிலைத்திருந்து அந்த அன்பினாலேயே தூண்டப்பட்டு அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கின்ற ஆவிக்குரிய பயணமாகும். அதாவது இயேசு கிறிஸ்து நம்மீது வைத்த மாறாத அன்பை உணர்ந்து பதிலுக்கு நாமும் அவர் மீது அன்பும் அந்த காட்டுகிற அன்பு தீவிரமானதாக அஃபெக்ஷனாக இருக்க வேண்டும். தூய ஆவியானவரின் துணையோடு இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தை உணர்ந்து அவர் காட்டும் பாதையில் அவருடைய கொள்கையில் நடப்பதாகும். வாக்கிங் இன் ஸ்பிரிட் என்று நாம் அதை சொல்ல முடியும். கிறிஸ்து நமக்காக தம்மையே தியாகம் செய்தது போல சாக்ரிஃபைசியல் லவ் நம்ம வாழ்க்கையில காணப்படும். நம்முடைய சுய விருப்பங்களை வெறுத்து பிறரை தம்மை போல நேசித்து கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் மாறி அவரை போல பேச்சிலும் நடக்கையிலும் நிலைத்திருப்பது, இமிட்டேட்டிங் கிரைஸ்ட் என்று சொல்ல முடியும். இதை நம்ம எப்படி அதை உறுதியாக நம்ம ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால், ஜெபிப்பதின் மூலமாக, வேதத்தை வாசிப்பதின் மூலமாக, ஆராதனையில் ஆண்டவரோடு பங்கு பெறுவதன் மூலமாக தினசரி அவருக்குள் வளர்ந்து நாம் கிறிஸ்துவோடு நடக்க இயலும். நிரந்தர அன்பினால் அழைக்கப்படும் நடை என்று முதலாவது தலைப்பிட விரும்புகிறேன். Walk initiated by everlasting love. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31 அதிகாரம் 3 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். தேவனுடைய அன்பு மனிதர்களுடைய அன்பை போல மாற்றம் அடைவதில்லை. அது சூழ்நிலைக்கு ஏற்ப குறையவோ கூடவோ செய்யாது. அது ஆரம்பமும் முடிவும் இல்லாதது. அது நித்திய அன்பு. கர்த்தரில் அன்பு கூறுவதில் நம் நிலை மாறலாம், ஆனால் தேவன் ஒருபொழுதும் அவருடைய வார்த்தையை மாற்ற விரும்புகிறல்ல. 1 யோவான் 4 அதிகாரம் 19 வசனத்திலே காண்கிறோம். 1 யோவான் 4 அதிகாரம் 19 வசனத்திலே, அவர் நம்மிடத்தில் முந்தி அன்பு கூர்ந்ததினாலே நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். நாம் அவரில் அன்பு கூறும் முன் அவர் நம்மை நேசித்தார். நாம் நம்முடைய கிரியைகளினாலோ பேச்சினாலோ செயல்களினாலோ அவரை தேடும் முன் அவர் நம்மை தேடினார். மேலும் அன்பின் துவக்கம் அவரிடத்தில் தான் இருந்துச்சு. ஒருவேளை எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31 அதிகாரம் 3 வசனத்தின் பின்பகுதியை காண்கின்றோம். ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். His love draws us closer. ஆண்டவரோடு நம்மை இணைக்கின்ற இழுக்கின்ற ஒரு அன்பு. நம்ம தூரத்தில் இருந்தாலும் பாவத்தில் இருந்தாலும் அவரை விட்டு நாம் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அவர் ஒரு காந்தத்தை போல நம்மை இழுத்துக் கொள்கிறார். யோவான் 6 அதிகாரம் 44 வசனத்திலே காண்கின்றோம், பிதா ஒருவனை இழுத்து கொள்ள விரும்பினால் அவனை என்ன செஞ்சிருவாரு? இழுத்து கொள்ளுவார் என்று வேதாகமம் கற்று வருகிறது. எப்படி இழுக்கிறார் அப்படின்னு சொன்னால், ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11 அதிகாரம் 4 வசனத்திலே காண்கின்றோம், அன்பின் கயிறுகளால் அவர்களை கட்டி இழுப்பார். அதில் அன்பு விலகும். இந்த அன்பு எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய நடை துவங்கும் பொழுது நம்மோடு இருக்கும். This love begins our walk. அது நம்மை நெருக்கி ஏவுகிறதாய் காணப்படும். 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 14 வசனம் சொல்கிறது, அது நம்மை நெருக்கி ஏவும்.
எப்ப நெருக்கி ஏவப்பட முடியும் அப்படின்னு சொன்னா, யோவான் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை நாம் கவனிக்கிறபடியினால், அந்த வசனத்தை கை கொள்ளுகிறபடியினால் நாம மேன்மைகளை பெற்றோம். கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் காண முடியும். கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் காண்கிறோம். இங்கே கொலோசையர் 2:6 நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற நிகழ்வு, ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் மேற்கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக என்று வேதாகமம் கற்றுக். நாம் கிறிஸ்துவை தெரிந்தெடுத்தால் இந்த நடை துவங்கவில்லை. அவர் நம்மை நேசித்து அழைத்ததால் தான் இது ஆரம்பமாகிறது. இந்த பகுதியை லூக்கா என்பவருடைய நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரத்தில் நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு வேத சம்பவத்தோடு கற்றுக்கொள்ள ஆண்டவர் இரக்கம் செய்வாராக. அங்கே நாம் பார்க்கும் பொழுது 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே காண்கிறோம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எல்லாரும் புரட்டிக்கிடுவோம். வேதாகமத்தில் நாம புரட்டுவதனால ஆசீர்வதிக்கப்பட முடியும். லூக்கா 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எல்லாரும் இணைந்து வாசிப்போமா? பக்கம் 106. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய காரியம், தந்தை அவனை பார்த்தான். மகன் இன்னும் தூரத்துல தான் இருந்தான். தூரத்தில் இருக்கும்போது அவன் அப்பாவை பார்த்ததா வேதாகமம் சொல்லலை. ஆனா அப்பா மகனை கண்டுகொண்டா என்று சொல்லப்படும். இது எதை உணர்த்துகிறதுனா, தந்தை மகனின் வருகையை எதிர்நோக்கி வாசலை நோக்கி பார்த்து கொண்டே இருந்தபடியினாலே, தினமும் அவனுடைய வருகைக்காக காத்திருந்தபடியினாலே அவன் கண்களுக்கு உடனே என்ன செஞ்சிருச்சு? பற்றுச்சு. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன் என்று சொல்லப்படுகிறது. அவனுடைய வார்த்தை மிகவும் ஆழமானது. நாம கூப்பிடுறதுக்கு முன்னாடி அவர் கேட்கிறவர், நாம மறு உத்தரவு கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் மறு உத்தரவு கொடுக்கிறவர். அவர் நாம பேசும்போதே கேட்கின்ற ஆண்டவர். நம்முடைய இருதயத்தின் அங்கலாய்ப்புகள், நம்முடைய இருதயத்தின் பாரங்கள், நம்முடைய இருதயத்தின் நிகழ்வுகள் கர்த்தர் அறிந்திருக்கிறார். இரண்டாவது நிகழ்வு சொல்லப்பட்டிருக்கிறது, இறங்கினான். கம்பேஷன், மனதுருக்கம். மகன் பாவத்தில் விழுந்து போனவன், அதாவது தந்தைக்கு பிடிக்காத ஒரு வாழ்வு வாழ்ந்தவன், எல்லாவற்றையும் இழந்து போனவன். கிருபைகளை பெற்றிருந்தான், கிருபைகளை சரியாக பயன்படுத்தவில்லை, வீணடித்தவன். அங்க தகப்ப அவனை பார்த்து என்ன செய்யல? கோவப்படலை, அங்க தண்டனை கூறலை, தீர்ப்பு சொல்லல, இரக்கம் மட்டுமே. தேவன் நம்மை குற்றவாளியாய் அல்ல குறை நீக்கியே பார்க்கின்றார். சங்கீதம் 103:13 அருமையான ஒரு வசனம் உண்டு. தகப்பன் தன் பிள்ளைக்கு இருந்தது போல் கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று சொல்லப்பட்டது. கர்த்தர் அங்கே எப்படி இறங்குவார் என்பதை வசனத்திலே காண்கிறோம். இங்கே தகப்பன் இறங்குகிறார். மூன்றாவது நிகழ்வு சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஓடி வந்தான். யூத கலாச்சாரத்திலே பெரியவர்கள் ஓடுவது அவமானமாக கருதப்பட்டது. ஏன் அப்படின்னா, ஓடணும்னு சொன்னா சும்மா ஓடிட முடியாது. என்ன மாதிரி எல்லாரும் அங்கி போட்டிருப்பாங்க. அப்ப என்ன செய்யணும்? அங்கி என்ன செய்யணும்? பேசா தூக்கி பிடிச்சிடணும். ஏன்னா வயசு ஆயிடுச்சு. இதுக்கு மேல என்ன செய்ய முடியாது? வேகமா ஓடி கால் தவறி கீழே விழுந்துடக்கூடாது. ஆனால் அங்கே மகனை நோக்கி ஓடுவதை குறித்து அவர் ஒரு பொழுது என்ன செய்யல? தவறா யோசிக்கல. என் பிள்ளை வந்திருக்கான், நான் ஓடுறேன் அப்படின்னு சொல்லி மகன் நிலைமைக்கு தன்னை தாழ்த்தினார். யாக்கோபு 4ஆம் அதிகாரம்
8ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். நம்ம ஆண்டவர்கிட்ட வரணும்னு நினைச்சா ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன செஞ்சிருவாரு? வந்து விடுவார். 4வது நிகழ்வு சொல்லப்பட்டிருக்கிறது, அணைத்து கொண்டார். அங்க அவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். முதல்ல மன்னிப்பு கேளு, நீ தப்பு பண்ணாலும் உன் தவறெல்லாம் ஒத்துக்கிறியா அப்படிலாம் யார் கேட்கல? தகப்பன் கேட்கல. அதுக்காக காத்திருக்காம மகன் மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாடியே தந்தை அவனை அணைத்து கொண்டான் என்று வேதாகமம் கற்றுகிறது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே காண்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மை வைத்த அன்பை விளங்க பண்ணினார். நல்லா புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, நாம பாவிகளாய் இருக்கிறது சூழ்நிலையில தான் அவர் தம்முடைய குமாரனை கொடுத்தார். இளைய குமாரனை திரும்ப தந்தையிடம் கொண்டு வந்தது வாழ்க்கையை குறித்த பயமோ தண்டனையோ அல்ல, மாறாக என் தகப்பன் அன்புள்ளவர் என்பதால். நாம எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் தேவன் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருக்கிறார். உங்களிடம் வர அவர் ஆயத்தமாகவே இருக்கிறார். நீங்கள் திரும்பி வர தயாராக இருக்க வேண்டும் என்பதுதான் ஒரே ஒரு நிபந்தனை. ஆண்டவரை நோக்கி வராம ஆண்டவரிடத்திலே நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. 2வது நிகழ்வு, ஆழமான அன்பில் வேரூன்றிய நடை, a walk rooted in deep love என்று சொல்ல முடியும். A rooted life is a stable life. ஒரு மரத்தின் வேர் ஆழமாக இருந்தால்தான் அது எப்படிப்பட்ட புயலாக இருந்தாலும் அதை சுலபமாக என்ன செய்ய முடியாது? வீழ்த்தி விட முடியாது. அதே போல நம்முடைய வாழ்க்கைக்கு கிறிஸ்துவின் அன்பிலே வேரூன்றியவர்களாக இருந்தாதான் சோதனைகள்ல நாம் என்ன செய்ய முடியும்? நிலைத்திருக்க முடியும். ஒருவேளை நாம வேர் கொள்ளணும் அப்படிங்கிறத கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். அங்கே சொல்லப்படுகிற காரியம் என்ன? நாம நம்முடைய அன்புல கர்த்தருக்குள்ளாக வேர் கொண்டவர்களாக விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட பெருகுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அன்பு என்பது உணர்ச்சி மட்டுமல்ல, அது நம் வாழ்வின் அடித்தளமாகும். சில நேரங்களில் உணர்ச்சி மாறலாம், ஆனால் தேவனுடைய அன்பு ஒருபோதும் என்ன செய்யாது? மாறாது. அளவிட முடியாத கிறிஸ்துவின் அன்பு. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே காண்கின்றோம், தேவன் அன்பாகவே இருக்கிறார். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துக்கு நேராக கடந்து செல்வோம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்வாறாய் குறிப்பிடுகிறார். என்ன குறிப்பிடுறார்? கவனிச்சு பார்ப்போம். எபேசியர் 3:18, சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணரணும். ஆண்டவருடைய அன்பின் அகலத்தை உணரணும். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே இந்த அன்பு எப்படிப்பட்டது என்று மிகவும் தெளிவாக நமக்கு தெரியும். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கெட்டு போகாதபடி நித்தியத்தை அருளுகின்ற அகலமுடையது அவருடைய அன்பு. அது எல்லாருக்கும் உரியது, குறிப்பிட்ட சிலருக்கு மாத்திரம்தான் அப்படின்னு சொல்லி வேதாகமம் கற்றுத்தரவில்லை. நீளம் எப்படிப்பட்டது? எரேமியா 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பிள்ளைகள் சத்தியவசனமா சொன்னாங்க, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காரணியத்தால் உன்னை இழுத்துக் கொண்டேன். இது எப்பவுமே இருந்தது தெரியுமா? பூர்வ காலம் முதல். அந்த நீளம் ஆரம்பத்தில் இருந்து
நம்ம வாழ்க்கையின் முடிவு பரியந்தமும் உரியது. அந்த ஆழம் எப்படிப்பட்டது? சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் தன்னுடைய அனுபவத்தை அங்கே பதிவு செய்கிறார். சங்கீதம் 40:2 நாம் காண்கிறோம், பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து கால்களை கண்ணிலை மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி என்று சொல்லப்பட்டது. பாவ குழியில இருந்தாலும், அது பயங்கரமான குழியா இருந்தாலும், அது படுகுழியா இருந்தாலும், உளையான சேற்றா இருந்தாலும் அவர் தூக்கி எடுக்கிறவராய் இருக்கிறார். எவ்வளவு ஆழமா இருந்தாலும் இயேசு கிறிஸ்து நம்மளை தூக்கி எடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கின்றார். அவருடைய அன்பின் உயரம் எப்படிப்பட்டது? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்வாறாய் குறிப்பிடுகிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே காண்கின்றோம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். ஆண்டவர் நம்மளை கீழே உட்கார விடல, அவர் எங்க உட்கார்ந்து இருக்கிறாரோ அதே இடத்துல நம்மளை உட்கார விடுறார். அப்ப இந்த அன்பின் ஆழம் எப்படிப்பட்டது, இந்த அன்பின் உயரம் எப்படிப்பட்டது அப்படின்னு அறிந்து கொண்ட நாம தெளிவுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துக்கு நேராய் கடந்து செல்வோம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். எரேமியா 17:8, அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான் அப்படின்னு சொல்லப்படுது. சூழ்நிலையால் அசையாத, பிரச்சனைகளினாலே உடையாத ஆன்மீக கனிகளை கொடுக்கிறவனாய் அவன் இருக்க வேண்டும். Roots are unseen, but they sustain life. வேர் ஒருபொழுதும் கண்களுக்கு தெரிவதில்லை, ஆனால் அது நம்முடைய வாழ்விற்கு மிகவும் அவசியமானது. வேர் ஆழமா இருந்தாதான் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். If the roots are deep, life will remain strong என்று ஆங்கிலத்தில் சொல்ல முடியும். மேன்மை வந்தா பெருமை கொள்வது, கஷ்டம் வந்தா தளராமல் இருப்பது, அழுத்தங்களினால உடையாமல் இருப்பது, கண்ணீர் இருந்தாலும் நம்பிக்கை இல்லாம ஆண்டவர் எனக்கு நம்பிக்கையா இருக்கிறார் அப்படிங்கிற தெளிவோடு இருப்பது, அன்பை வெளிப்படுத்தி சமாதானத்திலே வளர்ந்து பொறுமையாய் கிறிஸ்து விரும்புகின்ற ஜெயமுள்ள வாழ்வு வாழ்வதாக. ஒருவேளை மேன்மை வந்தா பெருமை கொள்ளாம இருக்கிறது அப்படிங்கிறது ஆண்டவர் நம்மளை கவனிக்கிறார் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள வேண்டும். நிறைய பேருக்கு பெருமை வந்துடுது. எதுல வந்துடுது? நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு பெருமை வந்துடுது. வருதா வரலையா? வந்துடுது. ஆனா பெருமை, நான் படித்திருக்கின்ற புத்தகம் ஒரு பொழுதும் ஆடுவதில்லை. இதில் நம்ம அதைத்தான் புரிந்து கொள்ளணும். நாம படித்த புஸ்தகம் அது லைப்ரரியில் அப்படியே தான் இருக்கு. அது பிகாமோ எம்காமோ எம்ஏயோ அது அப்படியே தான் இருக்கு. எம்ஏடோ பிஏடோ அது அப்படியே தான் இருக்கு. ஆனால் படித்த நாம எப்படி ஆடுறோம்? ஒரே ஆட்டம். நான் யார் தெரியுங்களா, எவ்வளோ பெரிய ஆள் தெரியுங்களா, என்னெல்லாம் எனக்கு தெரியுங்களா. புத்தகம் ஆடுவதில்லை. பணம் எப்பவுமே ஆடாது. பணம் ஆடுறதை யாரும் பார்த்துருக்கீங்களா? ஆடாது. ஆனால் பணம் வச்சிருக்கவங்க ஆடுவாங்க. உண்மையா இல்லையானா உண்மை. அவங்க கிட்ட பணம் இருக்கு, அதனால அவங்க என்ன சொன்னாலும் என்ன செய்யணும்? தலையை அசைச்சு கிடணும். வேதாகமம் மிகவும் தெளிவாய் சொல்கிறது, பெருமை கொள்ளாமலும் கஷ்டத்திலே தளராமலும் கர்த்தரையே சார்ந்திருப்பதுதான் முக்கியமானது. மூன்றாவது நிகழ்வு சேவையாக தியாகமாக வெளிப்படும் நிலை. A walk expressed through service and sacrifice. யோவான் என்பவர் எழுதின செய்தி 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இருந்து நாம் காண்கிறோம். கிறிஸ்துவை நேசிப்பது சேவையாக காணப்பட்டு தியாகத்திலே சாட்சியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். True love for Christ is seen, service and proven through sacrifice.
உயிர் தெழுந்த பின்பதாக இயேசு கிறிஸ்து பேதுருவிடம் ஒரு முக்கியமான கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறாரு? இவர்களிலும் அதிகமாய் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? ஆண்டவர் எத்தனை நேரம் கேட்டாரு? 3 நேரம் கேட்டார். 3 நேரம் கேட்டதுக்கு இந்த பேதுரு எவ்வளவு கோவப்பட்டான்? பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, அப்படிதானே? அவன் கோவப்பட்டு கேட்கணும், ஏன்யா அவன் நேசிக்கிறது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அவன் கேள்வி கேட்டான். அன்பு வார்த்தையால் அல்ல, செயலிலே காணப்பட வேண்டும். அன்பு செயலிலே வெளிப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து, நீ என்னை நேசித்தா ஜனங்களுக்கு சேவை பண்ணு அப்படின்னு அவர் சொல்றாரு. அன்பு உணர்ச்சியில் மாத்திரம் இருக்கக்கூடாது, அது செயலாக மாறும். எப்படி அப்படின்னு சொன்னா, நம்ம பைக்ல போய்கிட்டு இருக்கோம், நமக்கு முன்னாடி ஒருத்தர் பைக்ல போனவர் கீழே விழுந்துட்டாரு, உடனே நின்று கீழே விழுந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு போறதல்ல அன்பு. உடனடியாக நம்முடைய வாகனத்தையும் ஒதுக்கிவிட்டு அவர்களுக்கு உதவி செய்வது, அவருடைய நிலையை புரிந்து கொள்வது, நாம வச்சிருக்கிற தண்ணியை அவங்களுக்கு பகிர்ந்து கொள்வது, அவங்களுக்கு உதவணும் அப்படின்னு சொன்னா ஏதாவது போன் பண்ணணுமா, யாருக்காவது இன்ஃபார்ம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்பது, அது செயலிலே காணப்படும். அன்பு மனிதர்களை சேவிக்க செய்கிறது. கிறிஸ்துவின் அன்பில் நடக்கிறவன் மற்றவர்களின் வழியை உணருவான். கிறிஸ்துவின் வழியில் நடக்கிறவன் மற்றவரின் வழியை உணருவான். ஆனா கிறிஸ்துவின் வழியில் நடக்காதவன் எப்படியாகிலும் வழியை செஞ்சுக்கிட்டே இருப்பான், உருவாக்கிக்கிட்டே இருப்பான், வேதனையை உருவாக்கிக்கிட்டே இருப்பான். அது மற்றவங்களை காயப்படுத்துமே, அவங்க இருதயத்தை அது சோர்வடைந்து போக செய்யுமே அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ள என்ன செய்யாது, இருக்காது. ஏதாவது அவங்க கற்றுத்தருகிற காரியம் காயமடைந்த இதயங்களுக்கு ஆறுதலாக, மனம் நொறுங்கியவர்களுக்கு அரணாக, வார்த்தையினாலே குணமாக்குகிறவனாக கிறிஸ்தவன் காணப்பட வேண்டும். பலவீனர்களை தள்ளிவிடாமல் தூக்கி நிறுத்துபவர்கள், உற்சாகப்படுத்துவதுதான் சேவை. உண்மையில உண்மையின் வழிக்கு வழி நடத்துவது, தவறினவர்களை சரியான இடத்திற்கு அழைத்து செல்வது தான் சேவை. ஒருத்தருக்கு பார்வை தெரியல, அவர் நடந்து போய்கிட்டு இருக்கிறாரு, பக்கத்துல நல்ல ஒரு பெரிய குழி இருக்கு, நம்ம பார்த்துட்டோம், என்ன செய்வோம்? அவருக்கு பார்வை இல்லைன்னு நல்லாவே தெரியும், அவர் அந்த குழியை நோக்கி நடந்துகிட்டு இருக்கிறாரு, என்ன செய்வோம்? நமக்கு என்ன, அவன் அந்த குழியில விழுந்துட்டு போறான் அப்படின்னு விட்டுட்டா கிறிஸ்துவை உடையவர்கள் அல்ல. கிறிஸ்துவை உடையவர்கள் தியாகத்தை கோருவார்கள். சாக்ரிஃபைஸ். கிறிஸ்துவை பின்பற்றுவது என்பது எப்போதும் சுகமான பாதை அல்ல. சில நேரங்களில் தியாகம் செய்யணும். எதை தியாகம் செய்யணும்னா நேரத்தை தியாகம் செய்யணும். முழு நேர ஊழியம் அப்படிங்கிறது எளிமையானது அல்ல. சிலர் சொல்லுவாங்க, இது ஒன்றும் பெரிய வேலையா, ஐயர்வாள் ஆயிடுறது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லுவாங்க. வாருங்கள், உங்கள் பிள்ளைகளை அர்ப்பணியுங்கள், ஊழியக்காரராக மாற்றி பாருங்க. அப்படின்னா தான் தெரியும் நேரம் எவ்வளோ இருந்தாலும் கர்த்தருக்காக எவ்வளவு நேரம் கொடுக்க முடியுங்கிறத என்ன செய்யணும், புரிந்து கொள்ள முடியும். கிறிஸ்துவை நேசிப்பவன் தன் நேரத்தை வீணாக செலவிட மாட்டான். வாட்ஸ்அப்ல உட்கார்ந்துகிட்டு இருக்க மாட்டான், ஃபேஸ்புக்ல உட்கார்ந்துகிட்டு இருக்க மாட்டான், மற்றவங்களை குறித்து பேசிக்கிட்டே இருக்க மாட்டான். எதில் உட்கார்ந்துகிட்டு இருப்பான்? ஜெபிப்பதில் இருப்பான், தேவனுடைய வார்த்தையை கேட்பதில் இருப்பான், தேவனுடைய வார்த்தையின்படி செயல்படுகிறவனாக இருப்பான். இதான் நேரத்தை கொடுக்கிறது. சாக்ரிஃபைஸ் ஆஃப் கம்ஃபர்ட். சுகத்தை தியாகம் செய்வான், சுகத்தை தியாகம் செய்வான். அடிக்கடி நான் சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, சொல்லும் போது சிலர் சொல்லலாம், எத்தனை நேரம் தான் ஏன் சொல்லுவீங்க? 50,000 சம்பாத்தியம் இருக்கும்போது ஊழியத்துக்கு வர்றவர் தான் சுகம். 50,000 சம்பாத்தியம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த வேலை எனக்கு தேவையில்லை, கர்த்தர் என்ன ஊழியத்தில் பார்த்துக்குவார்னு வரும்போது எவ்வளோ கிடைக்கும்? என் முதல் சம்பளம் எவ்வளோன்னு யாருக்குன்னே சொல்லியிருக்கேன். எவ்வளவு அலோவன்ஸ்? அது சம்பளம் அல்ல, 500 ரூபாய் முழு நேர ஊழியம். குருகாட்டூர் சேகரத்தில் இருக்கின்ற எல்லா சர்ச்சைக்கும் போனோம். சம்பளம் எவ்வளவு? 500 ரூபாய். கேட்கலாம், எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அப்போ 500 பெருசு தானே அப்படின்னு நம்ம கேட்கலாம். அன்னைக்கு தினக்கூலிக்கு போறவங்களுடைய சம்பளம் எவ்வளவு அப்படின்னு கேட்டா 80 ரூபாய். அப்படி கணக்கு பண்ணி பார்த்தாலே ஒரு நாளைக்கு 80 ரூபா போட்டாலும் என்னாச்சு?
2400 அன்னைக்கு வாங்கியிருக்கணும். அன்னைக்கு சுகமா இருக்கணும்னு ஒரு பல்லு. அன்னைக்கு நான் இருந்த வீட்டுக்கு எனக்கு கொடுத்த அலவன்ஸ் எவ்வளவுன்னா 50 ரூபாய். கரண்ட் பில் எவ்வளவு? 50 ரூபாய். நம்ம யோசிச்சு பார்க்கலாம். 500 ரூபாய்க்கு ஊழியத்துக்கு வந்து 50 ரூபாய்க்கு கரண்ட் பில்லு கட்டிக்கிட்டு ஆண்டவருக்குன்னு ஊழியத்தை 365 நாள் செய்யணும். அப்போ 365 நாளுக்கு என்ன ஆச்சுயா? 6000 ரூபா ஆச்சு. இல்லை, 6000 ரூபாயை வச்சு 365 நாள் சாப்பிட்டு பாருங்க, கஷ்டம் என்னன்னு தெரியும். ஆனால் அன்று கஷ்டப்படாமல் கர்த்தருக்காக இஷ்டப்பட்டு செய்தபடியினால் கர்த்தர் உயர்த்தினார். இன்னைக்கு ஊழியத்துக்கு வர்றவங்க பெருகிட்டாங்க. எதுக்காக? காசுக்காக. போனா போதும், ஏதாவது ஒன்று உட்கார்ந்துக்கிட்டு இருக்கலாம். சும்மா உட்கார்ந்துருந்தா போதும், கிடைச்சிடும். ஒரு பிரசங்கம் பண்ண போனா போதும், அமௌண்ட் வந்துடும். நன்றாய் சொல்லுகிறேன், முழு நேரத்துக்கு அர்ப்பணியுங்கள். உங்களுடைய தியாகம் கர்த்தருக்குரியதாய் முழுவதுமாய் அமையட்டும். பல நேரத்துல சாப்பிட்றதுக்கு கூட நேரம் கிடைக்காது. பல நேரங்கள்ல சாப்பிட்றதுக்கு கூட என்ன கிடைக்காது? நேரம் கிடைக்காது. இயேசு கிறிஸ்து அதைத்தான் சொன்னார். அவர் பசியா இருந்தார், ஆனால் அவரால் என்ன செய்ய முடியல? சாப்பிட முடியல. ஆனால் கூட்டம் கூடி அவங்க எல்லாரும் ஆண்டவரை பார்க்க வந்துக்கிட்டே இருந்தாங்க. ஆண்டவர் அதை பார்த்துட்டு அமைதியா இருந்தார். வேதாகமம் கற்றுத் தருகிறது, துக்கம் அவருக்கு இல்லை. துக்கம் இல்லை, தூக்கம் இல்லாம இருந்தார். அடிப்படை வசதிகள் கூட கிடையாது. இயேசு கிறிஸ்து நடந்தே தான் ஊழியத்தை செஞ்சார். இன்னைக்கு எவ்வளவோ வசதிகள் வந்துட்டு, ஆனா ஊழியத்துக்கு போறவங்க குறைஞ்சிட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு வேலை கிடைக்கல, ஊழியத்துக்கு வந்துருவாங்க. வேலை கிடைக்கலன்னா எங்க போயிடலாம்? ஊழியத்துக்கு போயிடலாம். வேதாகமம் எச்சரிக்கின்ற நிகழ்வு என்ன தெரியுமா? அடிப்படை அன்பு, கிறிஸ்துவின் அன்பு இல்லாமல் ஊழியத்திற்கு ஒருத்தன் தலையை விட்டானா அந்த ஊழியம் அவனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். ஏதாவது தான் சொல்லுது, அசட்டையாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். நாம விரும்புகிறத செய்யறதில்ல ஊழியம், கர்த்தர் விரும்புகிறத செய்யறதுதான் ஊழியம். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு 2 மணி நேரம் வந்து உட்கார்றதுக்கு நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஆனா டெய்லி ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து பாருங்க, அது கஷ்டம் அல்ல, இஷ்டமாக மாறும். கர்த்தருக்குள்ளாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாற முடியும். இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொன்னார். லூக்கா 22:42 என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். இன்னைக்கு ஜெபம் எப்படி இருக்குன்னா, நான் எப்படி விரும்புகிறேனோ அப்படிதான் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். நன்றாய் உணர்ந்து கொள்ளுங்க, கர்த்தர் விரும்புகிற விருப்பம் வேறு, உலக விருப்பம் வேறு. கலாத்தியர் 2:20 பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். பின்பற்றுதல் தான் அன்பின் உச்சம். ஒருவேளை எளிமையா ஒரு சம்பவத்தை சொன்னா புரியும். ஒரிசா மாநிலத்துக்கு ஒருத்தர் ஊழியத்துக்கு வந்தார். பையங்களோட தான் வந்தார். ஊழியத்தை முடிச்சுட்டு தான் போய்கிட்டு இருந்தார். அவர் யார் மத்தியில் ஊழியம் பண்ணாரு? குஷ்டரோகிகள் மத்தியில். அவருடைய பிள்ளைகள் எரித்து கொல்லப்பட்டார்கள். எரித்து கொல்லப்பட்டவர்களுக்கு தீர்ப்பு வழங்கியாச்சு. இப்போ அந்த அம்மாவை நோக்கி கேள்வி கேட்டாங்க, ஏம்மா உங்க கணவரை கொண்டவர்களுக்கு குறித்து நீங்க என்ன சொல்றீங்க? நான் அவரை மன்னித்து விடுகிறேன். எளிமையான வார்த்தை அல்ல. இன்னைக்கு நம்மளை பத்தி யாராவது ஒரு வார்த்தை தவறா சொன்னா நமக்கு 3 நாளைக்கு தூக்கம் வர மாட்டேங்குன்னு சொல்றோம். ஆனால் தனக்கு அருமையான குடும்பத்தை இழந்தாலும் கர்த்தர் அந்த குடும்பத்தை கிறிஸ்துவுக்குரியவர்களாய் வைத்திருந்தார். தேவன் என்னை நித்திய அன்பால் நேசிக்கிறார் என்பதை உண்மையாக நம்புகிறோமா? தேவனுடைய கிருபை என்னை அவரிடம் இழுத்து கொண்டு வர அனுமதிக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவின் அன்பில் வேரூன்றி இருக்கிறதா? இருதயம் முழுமையாக கிறிஸ்துவுக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளதா? நான் கிறிஸ்துவ முழுமையா பின்பற்றுகிறேனா அல்லது பணத்திற்காக பின்பற்றுகிறேனா? என் அன்பு உண்மையானதா? என் வாழ்க்கை அதை நிரூபிக்கிறதா? இன்று நாம் அர்ப்பணிப்பு செய்ய வேண்டும் என்றால் நம்மை அர்ப்பணித்து ஆண்டவருடைய நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்வோமாக.